வணக்கம். நாம எல்லோருமே பணத்தை பத்தி யோசிக்கிறோம். எப்படி அதிகமா சம்பாதிக்கிறது, எங்க முதலீடு பண்றதுன்னு. ம், நிறைய தகவல்கள் நம்மள சுத்தி இருக்கு. ஆமா. ஆனா ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இருக்கு. ஒரே மாதிரியான புத்திசாலித்தனம், ஒரே மாதிரியான தகவல், இதையெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கும்போது ஏன் சில பேர் மட்டும் நிதி ரீதியா வெற்றி அடையறாங்க, பலர் தடுமாறுறாங்க? இதுதான் அசல் கேள்வி. இதுக்கு பதில் கணக்குலயோ பொருளாதாரத்திலயோ இல்ல. அது நம்ம மனசுக்குள்ள இருக்கு. சைக்காலஜி. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மார்கன் ஹவுசல் எழுதிய தி சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகம் இத பத்தி தான் பேசுது. பணம்ங்கிறது ஒரு கணக்குத்தாள் இல்ல. அது நம்மளோட நடத்தை, நம்ம உணர்ச்சிகள், பயங்கள் இதெல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு உளவியல் விளையாட்டு. ஆமா, இந்த புத்தகத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு ஜபர்தஸ்த் உதாரணம் இருக்கு. ஒரு பக்கம் வைஃபை டெக்னாலஜில ஒரு முக்கியமான பாகத்தை கண்டுபிடிச்ச ஒரு புத்திசாலி தொழில்நுட்ப நிர்வாகி. ம், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாரு. ஆனா அந்த பணத்தை தங்க காசுகளா மாத்தி கடல்ல கல்லெறிகிற மாதிரி தூக்கி எரிஞ்சு விளையாடி நண்பர்களுக்கு வாரி வழங்கி கடைசியில நொடிச்சு போனார். நொடிச்சு போனார். இன்னொரு பக்கம் ரானல்ட் ரீட், அமெரிக்கால ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளி. யாரும் பெருசா மதிக்காத ஒரு வேலை. ஆனா அவரு ரொம்ப பொறுமையா சின்ன சின்ன தொகையா சேமிச்சு பல வருஷங்களா நல்ல நிலையில இருக்கிற பெரிய நம்பகமான நிறுவனங்களோட பங்குகள்ல, அதாவது ப்ளூ சிப் பங்குகள்ல முதலீடு செஞ்சார். பல பத்தாண்டுகளா அதை தொந்தரவே பண்ணல. அப்புறம் அவர் இறந்தப்போ கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை விட்டுட்டு போயிருந்தார். அடேங்கப்பா, ஒரு புத்திசாலி நிர்வாகி தோற்று போனதும் ஒரு சாதாரண தொழிலாளி ஜெயிச்சதும் இதுவே எல்லாத்தையும் சொல்லிருது. பண விஷயத்துல உங்க ஐக்கியூ எவ்வளவுங்கிறத விட உங்க நடத்தை எப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த சிந்தனைகளை தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். சரி, அப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம். அது என்னன்னா, பண விஷயத்துல யாரும் பைத்தியம் இல்லை. ஆமா, சில நேரங்கள்ல மத்தவங்களோட பண முடிவுகளை பார்க்கும்போது நமக்கு அப்படி தோணலாம். உதாரணமா, குறைஞ்ச வருமானம் வர்ற ஒருவர் லாட்டரி சீட்டு வாங்குறத பார்த்தா என்ன முட்டாள்தனம், காசை வீணாக்குறாங்களேன்னு நாம நினைக்கலாம். ஆமா, பொதுவா அப்படிதான் தோணும். அது ஒரு வீண் செலவு, அந்த காசுக்கு வேற ஏதாவது வாங்கிருக்கலாமேன்னு தோணும். கரெக்ட். ஆனா அந்த புத்தக ஆசிரியர் சொல்றார், அந்த நபரோட பார்வையில இருந்து யோசிச்சு பாருங்க. அவங்க சம்பாதிக்கிற பணத்துல அவங்க கனவு காணுற வாழ்க்கைக்கும் அவங்க வாழ்ற வாழ்க்கைக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கலாம். அந்த ஒரு வாரத்துல அந்த லாட்டரி சீட்டு மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுக்கிற விஷயமா இருக்கலாம். அந்த நம்பிக்கைக்காக அவங்க கொடுக்கிற வேலை அது. இது ஒரு முற்றிலும் புதிய கோணம். அப்போ நம்மளோட நிதி முடிவுகள் சரி தவறுங்கிறத விட நம்மளோட தனிப்பட்ட அனுபவங்களால தான் வடிவமைக்கப்படுதுன்னு சொல்றீங்களா? மிகச்சரியா. 2008 நிதி நெருக்கடியில தன் குடும்பத்தோட சேமிப்பு மொத்தமும் கரைஞ்சு போனதை பார்த்த ஒரு இளைஞருக்கு பங்குச்சந்தைங்கிறது ஒரு சூதாட்ட களம் மாதிரி தெரியும். உண்மைதான். ஆனா பங்குச்சந்தை மூலமாவே பல தலைமுறையா சொத்து சேர்த்த ஒரு குடும்பத்திலிருந்து வர்ற ஒருத்தருக்கு அது வாய்ப்புகளோட சுரங்கம். அதனால ஒருத்தரோட நிதி முடிவை பார்த்து விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட அனுபவம் என்னவா இருந்திருக்கும்னு யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். இது வாழ்க்கையோட பல விஷயங்களுக்கும் பொருந்தும் நினைக்கிறேன். நம்ம கடந்த காலம் நம்ம நிகழ்கால முடிவுகளை எப்படி பாதிக்குதுங்கிறது ஒரு முக்கியமான பாடம். ஆனா நம்ம எதிர்காலத்தை பத்தியும் யோசிக்கணுமே. ஆமா, நம்ம ஆசைகளும் தேவைகளும் காலப்போக்குல மாறுமே. அதை எப்படி சமாளிக்கிறது? மிக முக்கியமான கேள்வி. இது நம்மள அடுத்த சிந்தனைக்கு கூட்டிட்டு போகுது. நீங்க மாறுவீங்க. அதாவது இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமா பாடுற ஒரு விஷயம் 20 வருஷம் கழிச்சு அர்த்தம் இல்லாம போகலாம். ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். 20 வயசுல ரொம்ப ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த ஒரு வேலை 40 வயசுல ஒரு சிறை மாதிரி தோணலாம். இது 100க்கு 100 உண்மை. நம்ம கனவுகள், முன்னுரிமைகள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ரொம்ப இறுக்கமான நீண்டகால நிதி திட்டங்கள் போடுறது ஆபத்தானது இல்லையா? நிச்சயமா. நான் 60 வயசுல இதைத்தான் செய்வேன்னு இன்னைக்கே முடிவு பண்றது மாதிரி. கரெக்ட். வாழ்க்கை ஒரு நேர்கோட்டுல பயணிக்காது. அதனால உங்க நிதி திட்டங்கள்ல நெகிழ்வுத்தன்மைக்கு இடம் கொடுக்கறது புத்திசாலித்தனம். ஒரு தவறான பாதையில போயிட்டு இருக்கும்னு தெரிஞ்ச பிறகும் ஐயோ இவ்வளவு தூரம் வந்துட்டோமேன்னு அதிலேயே பயணிக்கிறத விட தப்ப ஒத்துக்கிட்டு ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுக்கிறது தான் தெளிவான பணி. இதுக்கு சன் காஸ்ட் ஃபேலசின்னு ஒரு பேர் கூட இருக்குல்ல? ஆமா, அதுதான். சரி, நம்ம அனுபவங்கள் நம்மள வடிவமைக்குது, நாமளும் காலப்போக்குல மாறுறோம். ஆனா பல பேர் பணத்தோட ஓட்டத்துல ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்களே, எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்தலங்கிற மனநிலை. இதுதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. போதுங்கிற மனம் எவ்வளவு முக்கியம். இதுதான் பண உளவியலோட மையப்புள்ளி. இந்த புத்தகத்துல ராஜ்குப்தாங்கிற ஒருத்தரை பத்தி சொல்றாங்க. அவர் மெக்கின்சிங்கிற உலக புகழ்பெற்ற நிறுவனத்தோட சிஇஓ. ஓ, சிஇஓவே வா? ஆமா, கோடிக்கணக்குல சொத்து, புகழ், அதிகாரம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னும் வேணுங்கிற பேராசையில சட்டவிரோதமா உள்வழி வர்த்தகம், அதாவது இன்சைடர் ட்ரேடிங் செஞ்சு கடைசியில சிறைக்கு போனார். ஆமா, பெர்னி மேடாஃப் கதையும் இதே மாதிரி தானே. ஆமா, அவரும் ஏற்கனவே ஒரு கோடீஸ்வரர். ஆனா வரலாற்றிலேயே மிகப்பெரிய போன்சி திட்டத்தை நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை அழிச்சார். போன்சி திட்டம்னா புதுசா வர்ற முதலீட்டாளர்கள் பணத்தை எடுத்து பழைய முதலீட்டாளர்களுக்கு லாபம்னு கொடுக்கற ஒரு ஏமாற்று வேலை. அது ஒரு கட்டத்துல உடையதான் செய்யும். நிச்சயமா. மேடாஃப், குப்தா 2 பேருக்குமே இல்லாத ஒரு விஷயம் போதுங்கிற அந்த எல்லைக்கோடு. கோல் போஸ்ட் நகர்த்திக்கிட்டே போற மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. ஒரு நிலையை அடைஞ்சதும் அடுத்த நிலைக்கு தாவுறது. இந்த ஓட்டத்துல அவங்க கிட்ட ஏற்கனவே இருந்த மதிப்புமிக்க விஷயங்களை, சுதந்திரம், புகழ், குடும்பம் பணயம் வச்சாங்க. கடைசியில எல்லாத்தையும் இழந்தாங்க. அப்போ மகிழ்ச்சிங்கிறது இன்னும் அதிகமா சம்பாதிக்கிறதுல இல்ல, நம்ம கிட்ட இருக்கிறது போதுன்னு உணர்றதுல தான் இருக்கு. அதுதான். ஆனா சில சமயம் நம்ம எவ்வளவு கவனமா இருந்தாலும் நம்ம கட்டுப்பாட்டை மீறி சில விஷயங்கள் நடக்குமே. அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம் இதெல்லாம் ஒரு பங்கு வகிக்குமே. நிச்சயமா. இதுதான் அடுத்த ஆழமான கருத்து. அதிர்ஷ்டமும் இடரும் இரட்டையர்கள். நம்ம வெற்றியை பார்க்கும்போது அதுக்கு காரணம் கடின உழைப்பு, புத்திசாலித்தனம்னு மட்டும் நினைக்கிறோம். ஆமா,
தோல்வியை பார்க்கும்போது சோம்பேறித்தனம், தப்பான முடிவுன்னு சொல்றோம். ஆனா ரெண்டுக்குமே பின்னாடி கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்டமும் இடரும் இருக்கு. பில்கேட்ஸ் உதாரணம் இதுக்கு சரியா பொருந்தும். அவர் திறமையானவர் தான். ஆனா அவர் படிச்சது உலகத்திலே கம்ப்யூட்டர் வசதி இருந்த மிகச்சில பள்ளிகள்ல ஒண்ணு. அது ஒரு மில்லியனில் ஒருவருக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டம். ஆமாம். சரி, அந்த நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பாருங்க. பில்கேட்ஸோட நெருங்கிய நண்பர் கென்ட் எவன்ஸ். ம். கேட்ஸை போலவே புத்திசாலி, அதே லட்சிய வேகம். ஆனா அவர் கல்லூரிக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு மலையேற்ற விபத்துல இறந்துட்டார். இது ஒரு மில்லியனில் ஒருவருக்கு நடக்கிற இடர். ரிஸ்க். ஒன்னு அதிர்ஷ்டம், இன்னொன்னு இடர். ஆமா. அப்போ இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்ன? எல்லாம் தலைவிதி, நம்ம கையில எதுவுமே இல்லைன்னு விட்டுடணுமா? இல்லவே இல்ல. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது பணிவு. நீங்க வெற்றி அடையும் போது உங்க திறமையோட சேர்ந்து அதிர்ஷ்டத்துக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஒருத்தர் தோற்கும் போது அவரோட முடிவுகளை மட்டும் குறை சொல்லாம அவருக்கு துரதிர்ஷ்டம் இருந்திருக்கலாம்னு யோசிச்சு பாருங்க. இந்த மனப்பான்மை நம்மள ஒரு சிறந்த முதலீட்டாளரா மட்டும் இல்ல, ஒரு சிறந்த மனுஷனாவும் மாத்தும். வாவ், இது ரொம்ப ஆழமான கருத்து. பணிவுங்கிற வார்த்தை இங்க ரொம்ப முக்கியமா படுது. சரி, இப்போ ஒரு பெரிய விஷயத்துக்கு வருவோம். செல்வம் உருவாக்குறதுல மிகப்பெரிய சக்தியா சொல்லப்படுற காம்பவுண்டிங். ஆமா, கூட்டு வளர்ச்சியின் சக்தி. வாரன் பஃபட் பத்தி ஒரு புள்ளி விவரம் இருக்கு. அது உண்மையிலே நம்ப முடியாதது. ஆமா, வாரன் பஃபட்டோட $84.5 பில்லியன் சொத்துல $81.5 பில்லியன் அவரோட 65வது பிறந்த நாளுக்கு பிறகு வந்தது. என்ன சொல்றீங்க? 95%க்கும் மேலான சொத்து அவரோட வயோதிக காலத்துல தான் வந்ததா? நம்ம மூளை இதை ஏத்துக்கவே மாட்டேங்குதே. எப்படி இது சாத்தியம்? சாத்தியம்தான். ஏன்னா நம்ம மூளை நேர்கோட்ல தான் யோசிக்கும். 1 + 1 = 2, 2 + 1 = 3. ஆனா கூட்டு வளர்ச்சி அப்படி இல்ல. அது பெருகிட்டே போகும். ஆமா, அது 2, 4, 8, 16, 32ன்னு பெருகிட்டே போகும். உங்க பணம் சம்பாதிக்கிற லாபம் அந்த லாபமும் சேர்ந்து உங்களுக்கு சம்பாதிக்க ஆரம்பிக்கும். ஒரு சின்ன பனி உருண்டைய மலையில இருந்து உருட்டி விடுற மாதிரி. கரெக்ட். ஆரம்பத்துல மெதுவா போகும். ஆனா போக போக அதோட வேகம், அளவு ரெண்டுமே பிரம்மாண்டமா மாறும். அப்போ இங்க ரகசியம் அதிகபட்ச லாபம் பாக்குறது இல்ல, முடிஞ்ச வரைக்கும் நீண்ட காலம் அந்த விளையாட்டுல இருக்கிறதா இல்லையா? மிகச்சரியா. சிறந்த லாபம் தர்ற முதலீட்டை தேர்றதை விட பல வருஷங்களுக்கு உங்களால தொந்தரவு பண்ணாம இருக்க முடியற ஒரு நல்ல முதலீட்டை கண்டுபிடிச்சா போதும். காலம் அதோட வேலையை செஞ்சிரும். ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் வருது. என்ன சிக்கல்? இந்த மாதிரி செல்வம் சேர்றது ஒரு திறமை. ஆனா அந்த செல்வத்தை தக்க வச்சுக்கிறது ஒன்டையர்லி வேற ஒரு திறமை. ஆமா, இதுதான் அடுத்த புள்ளி. பணக்காரர் ஆவதும் பணக்காரராக இருப்பதும் ரெண்டும் வெவ்வேறானவை. 1929ல அமெரிக்க பங்கு சந்தை சரிஞ்சப்போ ஜெஸ்ஸி லிவர்மோர்னு ஒரு ட்ரேடர் இன்றைய மதிப்புல கிட்டத்தட்ட $3 பில்லியன் சம்பாதிச்சார். அவர் பணக்காரர் ஆகிறதுக்கான வித்தையை கத்துக்கிட்டார். அதுக்கு தேவை தைரியம், ரிஸ்க் எடுக்கிற குணம், கொஞ்சம் ஆக்ரோஷம். ஆனா ஆனா பணக்காரராகவே நிலைத்திருக்க அதுக்கு நேர் எதிரான குணங்கள் தேவை. பணிவு, கொஞ்சம் பயம், சேமிக்கிற பழக்கம். லிவர்மோர் கிட்ட அது இல்லையா? இல்ல. அவர் தான் ஜெயிச்ச தன்னம்பிக்கையில இன்னும் பெரிய ரிஸ்க் எடுத்து கடைசியில எல்லாத்தையும் இழந்து கடனாளியா தற்கொலை செஞ்சுக்கிட்டார். இது ஒரு சோகமான பாடம். அப்போ செல்வம் உருவாக்குறது ஒரு ஆஃபென்ஸ் ஆட்டம்னா அதை தக்க வைக்கிறது டிஃபென்ஸ் ஆட்டம் மாதிரி. சரியா சொன்னீங்க. ரெண்டுக்கும் வேற வேற மனநிலை தேவை. ஆமா, தாக்குதல் உங்களுக்கு தலைப்புச் செய்தியை கொடுக்கும். ஆனா பாதுகாப்பு தான் உங்களுக்கு செல்வத்தை நிலைக்க வைக்கும். ஆமா. சரி, இவ்ளோ நேரம் செல்வம், பணம்னு பேசிட்டு இருக்கோம். உண்மையில பணத்தோட மதிப்பு என்ன? அது நமக்கு என்ன கொடுக்குது? இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கருத்து. உண்மையான செல்வம் என்பது சுதந்திரம். ஃப்ரீடம். ஆமா, பணத்தோட மிகப்பெரிய மதிப்பு நாம வாங்குற விலை உயர்ந்த கார்லயோ பெரிய பங்களாவிலயோ இல்ல. அது நமக்கு கொடுக்கிற நேர கட்டுப்பாட்டுல இருக்கு. நேர கட்டுப்பாடு. காலையில எழுந்து இன்னைக்கு நான் விரும்பியதை விரும்பியவர்களுடன் விரும்பும் வரை செய்ய முடியும்னு சொல்றதுதான் உண்மையான செல்வம். அருமையா சொன்னீங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை விட்டு வெளியே வர்றதுக்கான தைரியத்தையும், அல்லது உங்க குழந்தை உடம்பு சரியில்லாம இருக்கும்போது வேலைய பத்தி கவலைப்படாம அவங்க கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்கறது எது? உங்க சேமிப்பு தான். அந்த சேமிப்பு நமக்கு கொடுக்கிற சுதந்திரம் தான் உண்மையான செல்வம். அதுதான். ஆனா நம்ம சமூகம் இதை புரிஞ்சுக்கிறது இல்லையே. அது செல்வத்தை வெளிக்காட்ட சொல்லுது. இது என்னைய அடுத்த ஒரு விசித்திரமான உளவியலுக்கு கூட்டிட்டு போகுது. என்னது அது? காரில் இருக்கும் முரண்பாடு. மேன் இந்த கார் பாரடாக்ஸ். நாம ரோட்ல ஒரு ஃபெராரி காரை பாக்குறோம். நாம என்ன நினைப்போம்? வாவ், என்ன ஒரு கார் அப்படின்னு நினைப்போம். அந்த காரை ஓட்டுற நபரை பத்தி யோசிக்க மாட்டோம். ஆனா நம்ம மனசுக்குள்ள இந்த கார் மட்டும் என்கிட்ட இருந்தா எல்லாரும் என்ன எவ்வளவு மதிப்பாங்க, பாராட்டுவாங்கன்னு கற்பனை பண்ணிப்போம். இதுதான் முரண்பாடு. எனக்கு இது படிச்சப்ப சிரிப்பே வந்துருச்சு. ஏன்னா இது அவ்வளவு உண்மை. நாம மத்தவங்களோட மரியாதையை வாங்குறதுக்காக பொருட்களை வாங்குறோம். ஆனா மத்தவங்க அந்த பொருளை தான் பாக்குறாங்களே தவிர நம்மள இல்ல. உண்மைதான். நான் இதுவரைக்கும் ஒரு விலை உயர்ந்த காரை ஓட்டின ஒருத்தரோட முகத்தை கூட ஞாபகம் வச்சிருந்ததில்ல. காரை மட்டும் தான் ஞாபகம் வச்சிருக்கேன். சரியா சொன்னீங்க. இந்த முரண்பாடு ஏன் உருவாகுதுன்னா அது அடுத்த கருத்தோட நேரடியா தொடர்புடையது. செல்வம் கண்ணுக்கு தெரியாதது. Wealth is what you don't see. ஆமா, நம்ம பாக்குற விலை உயர்ந்த கார், பெரிய வீடு, வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் செல்வம் இல்ல. அது செலவழிக்கப்பட்ட பணம். உண்மையான செல்வங்கிறது செலவழிக்காம முதலீடு செய்யப்பட்டு கண்ணுக்கு தெரியாம வளர்ந்துட்டு இருக்கிற பணம். அதாவது பணக்காரருங்கிறது ரிச், மாசம் மாசம் வர அதிக வருமானம், அதை வச்சு வாங்குற பொருட்கள். கரெக்ட். ஆனா செல்வமாக இருப்பது, வெல்த்திங்கிறது வருமானத்துல செலவழிக்காத பகுதி. அந்த கண்ணுக்கு தெரியாத செல்வம் தான் நமக்கு சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்குது. ஒருத்தர் 1 கோடி ரூபாய் கார் ஓட்டினா அவரோட சொத்து மதிப்பு 1 கோடி ரூபாய் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆனா நாம அவரை பணக்காரன்னு நினைக்கிறோம். உண்மையான செல்வம் பேங்க் அக்கவுண்ட்லயும் முதலீடுகள்லயும் யாருக்கும் தெரியாம இருக்கு. சரி, இவ்வளவு விஷயங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில எதிர்பாராம நிறைய விஷயங்கள் நடக்குமே. அதை எப்படி சமாளிக்கிறது?
நாம் எவ்வளவுதான் சரியா திட்டம் போட்டாலும் வாழ்க்கை நம்ம திட்டப்படி போறதில்லையே. இதுதான் கடைசி மற்றும் மிக முக்கியமான நடைமுறை சிந்தனை. தவறு செய்வதற்கான இடம். ரூம் ஃபார் எரர். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஆமா, ஒரு நல்ல திட்டம்ங்கிறது எல்லாம் சரியா நடக்கும்னு நம்புறதில்ல, சில விஷயங்கள் தப்பா போகும்போது அதை தாங்கிக் கொள்ளும் திறனோடு இருக்கிறது தான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? நிச்சயமா. ஒரு பாலத்தை கட்டும்போது அது வழியா போகும்னு எதிர்பார்க்கிற லாரிகளோட எடையை விட 2-3 மடங்கு அதிக எடையை தாங்குற மாதிரி தான் கட்டுவாங்க. ஏன் அப்படி? ஏன்னா எதிர்பாராம ஒரு கனமான வாகனம் வரலாம். நம்ம நிதி திட்டமும் அப்படிதான் இருக்கணும். நீங்க 8% வருமானம் வரும்னு எதிர்பார்த்த ஒரு திட்டம் போட்டா 4-5% வந்தா கூட உங்க வாழ்க்கை பாதிக்கப்படாத மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கணும். அப்போ அவசர காலத்துக்காக ஒரு தொகையை ஒதுக்கி வைக்கிறது, ஆமா. அளவுக்கு அதிகமான கடன் வாங்காம இருக்கிறது, ம். நம்ம முதலீடுகள்ல இருந்து நம்ப முடியாத அளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்காம இருக்கிறது, இதெல்லாமே இந்த தவறுக்கான இடத்தை உருவாக்குற வழிகள் தான். ஆமா, இது உங்களை எதிர்கால அதிர்ச்சிகள்ல இருந்து காப்பாத்துற ஒரு கவசம் மாதிரி. வாழ்க்கை ஆச்சரியங்கள் நிறைந்தது. அந்த ஆச்சரியங்கள் நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். ரெண்டுக்குமே தயாரா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இன்னைக்கு நாம பார்த்த இந்த 10 சிந்தனைகளும் பணத்தை ஒரு கணக்கா பார்க்காம ஒரு மனித குணமா, ஒரு உளவியலா பார்க்க உதவுதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இது புத்திசாலித்தனத்தை பற்றியது இல்ல, நம்ம நடத்தை, பொறுமை, பணிவு, மன அமைதியை பற்றியது. உங்க நிதி வாழ்க்கையோட முக்கியமான நோக்கம் அதிகபட்ச வருமானத்தை ஈற்றதாக இருக்கக்கூடாது. அது ராத்திரியில நிம்மதியா தூங்குறதாவும் உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை உங்க கையில வச்சிருக்கிறதாவும் இருக்கணும். பணத்தோட உண்மையான பயன் அதுதான். இந்த உரையாடல்ல இருந்து நீங்க ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்களோட எடுத்துட்டு போங்க. உங்க பணத்தை பற்றி சிந்திக்கும் போது நீங்கள் ஒரு கணக்கு தாளுக்காக, ஒரு நேர்கோட்டு பயணத்திற்காக திட்டமிடுகிறீர்களா, அல்லது எதிர்பாராத திருப்பங்களும் புயல்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்காக ஒரு உறுதியான கப்பலை கட்டுகிறீர்களா? உங்க பதில் உங்க நிதி பயணத்தோட திசையை மாத்தலாம்.